அன்னபூரணி உயிர்களோட அடிப்படையான உணவுக்கு ஆதார சக்தியா விளங்குறது அன்னபூரணி தேவி தான். ஒருத்தருக்கு சாப்பாடு வாழ்நாள் முழுக்க தடையில்லாம கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அன்னபூரணி தேவியோட அருள் கண்டிப்பா இருக்கணும். புராணத்தின்படி சிவபெருமான் போலவே தனக்கும் 5 தலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் ஒரு முறை கர்வப்படும் போது அவரோட ஒரு தலையை சிவபெருமான் கொய்திருப்பாரு. அதனால சிவபெருமானுக்கு தோஷம் ஏற்பட்டு அதோட விளைவா பிரம்மதேவரோட கபாலம் சிவபெருமான் கையில ஒட்டி இருந்தது. இந்த தோஷம் நீங்க வேண்டி சிவபெருமான் பல இடங்கள்ல பிச்சை பெற்று வந்தும் கூட அது நீங்காம இருந்ததுனால அன்னை பார்வதி காசி நகர் அன்னபூரணி அவதரிச்சு அவங்க பிச்சை இட்டதும் சிவபெருமான் கையில இருந்த பிரம்ம கபாலம் அவர் கையை விட்டு நீங்க இருக்கு. ஆணவத்தை விட ஆபத்தானது பசி அப்படிங்கிற உணர்த்துறதுக்கும் பசிப்பினியால எந்த ஒரு உயிரும் துன்புறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அன்னபூர்ணி அவதாரமே எடுத்திருக்காங்க. சாப்பாடை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அன்னபூர்ணி. அதனால மற்ற உயிர்களுக்கு எந்த அளவுக்கு அன்னதானம் நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு அன்னபூர்ணியோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுல அன்னபூர்ணியோட படம் வச்சிருந்தா வறுமை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சங்கலக்கம் சொல்றது போல உணவளித்து உங்களோட உயிரை காப்பாத்துற ஸ்ரீ அன்னபூர்ணி உங்களோட ஃபேவரட் அப்படின்னா லைக்கும் கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.